கிறிஸ்துவிற்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே இந்த வேளையிலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் தாமே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, இன்று பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பெண்கள் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய மீட்பின் பணியில் பெண்களின் பங்கு என்பது குறித்தான செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹியூமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்டிங். இதற்காக நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத பகுதி, குறிப்பாக நற்செய்தி பகுதியானது மார்க் 15வது அதிகாரம் 37 முதல் 41 முடிய அடங்கிய வேத வசனங்களாகும். இதில் குறிப்பாக 40வது வசனத்திலே இயேசுவானவர் கல்வாரி மேட்டிலே, லத்தீன் மொழியிலே கல்வாரி என்றும் அரேமைய மொழியிலே கொல்கதா என்றும் இந்த இடத்தை அவர்கள் அழைப்பார்கள். சிலுவை மரணத்தை நிறைவேற்றுகின்ற அந்த இடமே கொல்கதா அல்லது கல்வாரி மலையாகும். இந்த இடத்துல 3வது மணி வேளையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் 9வது மணி வேளையிலே மிகுந்த சப்தமாக பாடுகளுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியில் அவரால் எப்படி சப்தமாக அவ்விடத்தில் பிதாவை கூப்பிட முடிந்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட அவர் மிகுந்த சப்தமாக குறிப்பிட்டு தன் ஜீவனை சிலுவையில் தான் பொழுது அவர் விட்டார். தேவனிடத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அந்த வேளையிலே அநேக பெண்கள் சிலுவைக்கு தூரமாக நின்று இந்த கோரமான காட்சியை அவர்கள் கண்ணீரோடு கூட அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த பெண்கள் 40வது வசனத்தில் மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோப்பு, யோசையின் தாயாகிய மரியாளும், சலோமியும் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதாக மார்க் குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்வில் இயேசுவின் தாய் மரியாள் இங்கு இல்லை. ஆனால் யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சிலுவையின் அடியில் இயேசு கிறிஸ்துவின் தாயும் மரியாளின் சகோதரியாகிய கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் அங்கு நின்று கொண்டிருந்ததாக யோவான் குறிப்பிடுகிறார். இந்த பெண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கு நின்று கொண்டிருந்த பெண்களிலே குறிப்பாக மகதலேனா மரியாள் 7 பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவினால் நீக்கப்பட்ட பெண்ணாக, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு மகளாக அவர்கள் காணப்பட்டார். அவர்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அண்டையிலே நின்று கொண்டிருந்தார்கள். சின்ன யாக்கோப்பு, யோசையின் தாயாகிய கிளையோப்பா மரியாள், அது இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளின் சகோதரியாகும். அவர்கள் கிளையோப்பாவுடைய மனைவியாகும். சலோமி செபதேவியின் மனைவி. இவர்கள் யாக்கோப்பு, யோவானின் தாயாக உள்ளவர்கள். இயேசுவானவர் இந்த எருசலேம் வீதியிலே சிலுவையை சுமந்தவராக கல்வாரி மேட்டில் ஏறி அங்கு அவர் சிலுவையிலே நிற்கப்பட்டு அங்கு நின்று தன் ஜீவனை விடுகின்ற அந்த நேரத்தில் 3ஆம் மணி வேளையில் இருந்து 9வது மணி வேளையில் வழக்கமாக அவருக்கு இருந்த பாடுகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்கள் கிறிஸ்துவை பார்த்து அழுதார்கள், புலம்பினார்கள். The women bewailed and lamented. அப்படியாக பார்க்கிறோம். மட்டுமின்றி இயேசுவானவரை சிலுவையில் இருந்து இறக்கி அங்கே கல்லறையில் வைத்த பொழுது மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாளும் அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதாக இதை மார்க் 15வது அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பொதுவாக யூத சமய சடங்கின்படியாக பெண்கள் பொது இடங்களுக்கு வரக்கூடாது, பொது இடங்களில் இருக்கக்கூடாது. மேலும் விசாரணை நேரங்களில் விசாரிக்கப்படுகின்ற வேளைகளில் எந்த ஒரு பெண்ணுடைய சாட்சியும் அங்கு ஏற்கப்பட முடியாது என்பது அவருடைய சமய ஒழுங்காக இருந்தது. இந்த நிலையிலும் கூட கல்வாரி மேட்டிலே அநேக போர் செவர்கள், அநேக மக்கள், அது ஒரு பண்டிகை நாளாக இருந்தபடினாலே ஏராளமான மக்கள் கூடியிருந்த வேளையில் இந்த பெண்கள் அந்த கல்வாரி மேட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் கொஞ்சமும் பயமும் திகிலும் இல்லாதபடியாக, தங்களுக்கு ஆபத்து நேரிடுமே என்றெல்லாம் எண்ணாதபடியாக கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை அவர்கள் கண்டவர்களாக கண்ணீர் விட்டு அழுது புலம்பிய இந்த நிகழ்வு தேவன் தான் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இவ்விடத்தில் பார்க்க முடிகிறது. எனவே அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய அவருடைய பணிகளின் காலங்களிலே, குறிப்பாக கடவுளின் இந்த மீட்பின் திட்டத்திலே பெண்களின் பங்கு என்று நாம் குறிப்பிடும் பொழுது லூக்காவானவர் லூக்கா 8வது அதிகாரத்தில்
2-3 வசனங்களிலே அநேக பெண்கள் கிறிஸ்துவின் ஊழியத்திலே தங்களை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவர்கள் அற்புதமான ஊழியங்களை செய்ததாகவும் அங்கே நாம் வாசிக்கிறோம். மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் சூசனாலும் ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தியதாக லூக்காவானவர் குறிப்பிடுகிறார். இந்த யோவனாள் என்று சொல்லுகின்ற அந்த பெண் ஏரோது அந்திபாசுக்கு உதவியாக இருந்த கூசாவின் மனைவி. அன்காட்லி ஹஸ்பண்ட் ஷி ஹேட். அவள் ஒரு பக்தியற்ற தெய்வ பயம் இல்லாத அந்த ஏரோதின் அரண்மனையில் இருக்கக்கூடிய கூசாவின் மனைவியாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் வார்த்தையினாலே, கிறிஸ்துவின் போதனாலே ஈர்க்கப்பட்ட பெண்ணாக கிறிஸ்துவின் பணியிலே தன்னை முற்றிலுமாக அவர்கள் உட்படுத்திக் கொண்டார்கள். அதேபடியாக லீலி மலர் என்று பொருள் கொள்கின்ற சூசனாலும் அவர்களும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே பங்கு பெற்று அற்புதமான ஊழியங்களை செய்ததாகவும் யோவனாலும் சூசனாலும் மகதலேனா மரியாளும் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக வேண்டியே பயன்படுத்தினார்கள். They spent their possession for the ministry of Jesus என்பதாக நம்ம இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய இந்த மீட்பின் பணியிலே, இந்த கல்வாரி மேட்டிலே, கல்வாரியின் பயணத்திலே, கல்வாரியின் மரணத்திலே, கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டத்திலே பங்கு கொண்ட இந்த பெண்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக மரியாள், இயேசுவின் தாயாக மரியாள், அவர்கள் தோமா குறிப்பிடுவது போல ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாள் இருக்கிறார்கள். அதேபடியாக இப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அநேக பெண்களிலே மகதலேனா மரியாள் என்று சொல்லுகின்ற அவர்கள் மகுடமாக இருக்கிறார்கள் என்று நாம் குறிப்பிட முடியும். மகதலே என்று சொல்லுகின்ற அந்த ஊரை சார்ந்த அந்த மரியாள், வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 6 மரியாள் வருகிறார்கள். எனவே அதனை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய மகதலேனா மரியாள் என்று நாம் இப்பெண்ணை அழைக்கிறோம். இவ்விடத்தில் 7 பிசாசு இருந்தது. இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய இரக்கத்தினாலே, கருணையினாலே, வல்லமையினாலே அந்த 7 பிசாசை அப்பெண்ணிடம் நீக்கப்படினாலே தான் முற்றிலுமாக விடுதலை பெற்ற ஒரு பெண்ணாக, பரிசுத்தம் நிறைந்த ஒரு பெண்ணாக தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த அம்மாவும் சென்று இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் வேதத்திலே ஏறத்தாழ 14 முறை அப்பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். மட்டுமன்றி யோவானின் எழுத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுதின பிறகு முதலாக இயேசுவை பார்த்ததும், இயேசுவோடு பேசியதும், உரையாடல் செய்ததும், இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுந்த பிறகு முதலாக இப்பெண்ணுடைய பெயரையே இயேசுவானவர் குறிப்பிட்டதாகவும் நாம் யோவான் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே அந்த பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளை பார்த்து, நீ சென்று என் சகோதரிடத்திலே நான் உயிரோடு எழுதிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பியதாக யோவான் 20:18 வாசிக்கிறோம். எனவே இந்த பெண் அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலர், அப்பாசல் டு அப்பாசல்ஸ் என்று நாம் சொல்லலாம். அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலராக விளங்கிய இந்த பெண் இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி சென்ற பிறகு யோவானோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்காக தன் ஊழியத்தை எபேசு பகுதியிலே அவர்கள் சென்று கடவுளுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய நினைவு நாளாக ஜூலை மாதம் 22ஆம் தேதியை நாம் நினைவு கூறுகிறோம். அதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள், சிறப்பான ஜெபங்களை ஏறெடுத்து அவர்களை நாம் கனப்படுத்துகிறோம். நிறைவாக கிபி 591வது ஆண்டிலே போப் கிரகரி தன்னுடைய ஆலோசனை சங்கத்தை கூட்டி மகதலேனா மரியாளுக்கு த ஹோலி மேக்டலின் மேரி, பரிசுத்தமுள்ள மகதலேனா மரியாள் என்ற ஒரு பட்டத்தையும் அங்கு அவர் கொடுக்கிறார்கள். இத்தோடு கூட நாம் இந்த நாளிலே வாசிக்க முடியாத உள்ள பழைய ஏற்பாட்டின் பதில் யாத்திரை 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், எகிப்து அரசன் கொடுத்த கட்டளையை மீறி பிரசவ வேளையிலே ஆண் குழந்தைகளை கொண்டுவிட வேண்டும் என்று கட்டளையை மீறி அநேக பெண்கள் ஆண் குழந்தைகளை காப்பாற்றி கடவுளின் மீட்பின் திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதாகவும் பவுலுடைய ரோமர் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது, ஊழியத்திலே நமக்கு உதவியாக இருந்த பெண்களை நீங்கள் வாழ்த்துங்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று பெண்களை குறித்து பவுலுடையாரும் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த தியான நேரங்களில் எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பாடு,
அவரது உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் அங்கு எந்த சீடருடைய பெயர்களும் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியாது. எந்த பெண்ணும் இயேசுவை காட்டிக் கொடுக்கவில்லை, இயேசுவை மறுதளிக்கவில்லை என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைய நாட்களிலே திருச்சபையிலே பெண்களின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிய முடிகிறது. பெண்களுக்கு ஆலய ஆராதனைகளிலே, திருச்சபை ஒழுங்குகளிலே, திருச்சபை அமைப்புகளிலே அவர்களுக்கு முக்கியமான பங்கு கொடுத்து நாம் இன்று தியானித்த இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே கடவுளுடைய அனைத்து மீட்பு திட்டங்களிலும் அவர்களுக்கு முழுமையான பங்கு கொடுத்து அவர்களை கனப்படுத்துவது நம்முடைய கடமையாகும். என்ற கர்த்தர்தாமே இந்த நாளிலே, இந்த பெண்கள் ஞாயிறாகிய இந்த நாளிலே அவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக பெண்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அபிஷேகித்து கொடுப்பாராக. ஆமேன்.